நல்ல மண்ணிற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் போராடி தொலைந்து போன மண்ணில் மறைந்து போன என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இப்படம் சமர்ப்பணம். சரியான படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குதா? சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்குதா சார்? படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. படம் பார்த்தீங்களாமா? நல்லா இருக்குதா? அப்படியா? படம் நல்லா இருக்குதா? படம் எப்படி இருந்ததுமா? நம்ம தமிழ் மக்களுக்காக இந்த படம் சம்பந்தப்பட்ட படம் சார், இரவு பறவைன்னா இரவு பறவையாகவே இருந்திருக்கிறாங்க. மக்கள் நல்லா உழைச்சிருக்கிறாங்க. ஓகே ஓகே, படம் நல்லா இருந்ததா சார்? அருமையான படம். நான் கடலூரை நேசிக்கிறவன். கடலூர் புகழ்பாடு இந்த படத்தில் சிறப்பாக சில அம்சங்கள் இருக்கிறது. இசையும் பாடலும் மிகவும் அருமை. கடலூர் என்ற முறையில் இந்த படத்தை நேசிக்கிறேன். படம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். 25ஆம் நாள் வெற்றி விழா கொண்டாடும் டாக்டர் நம்ம பாண்டியன் சார் அவருடைய முயற்சியில் வெற்றி படமாக 25ஆம் நாள் கொண்டாட இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரியிலே வந்திருக்கேன். கலைமாமணி நந்தகோபால். இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாண்டிச்சேரி நடிகர்கள் எல்லாமே அழைச்சிருந்தாங்க இந்த படத்தை பார்க்கணுன்னு. நண்பர் திரு டாக்டர் பாண்டியன் அவருடைய தயாரிப்பு இயக்குனர் மிக சிறப்பாக படம் எடுத்திருக்காரு. இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பற்றிய கதை ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் யாராலுமே அதை வாங்கி கொடுக்க முடியல. அந்த கருத்தினை பெருசாக எடுத்து ரொம்ப அற்புதமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு. ஒரு பெண்மணி போராடி அதை வெற்றி பெறுற மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது படம். இது அதுவும் கடலூரை சுற்றி ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. லொக்கேஷன்ஸ், நடிகர்கள், துணை நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடித்து இந்த படத்தை வெற்றி படமாக்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாண்டிச்சேரி நியூ சினிமா தேட்டரில் 25வது நாள் நடந்துட்டு இருக்கு. இந்த 25 நாட்களும் நல்ல கூட்டம் வந்திருக்கு. நடிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வந்து பார்த்துருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னும் அதிக ஆதரவு தர வேண்டும். இன்னும் நிறைய திரையரங்குகளை தரணும்னு எல்லாரையும் அன்போடு வேண்டிக்கிறேன். இந்த திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் பாண்டியன் சாருக்கும் இயக்குனருக்கும் கடலூர் நடிகர் நடிகைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை விடைபெறுகிறோம். நன்றி. கவிஞர் சிங்காரம் பாராட்டு பேசுகிறார். படம் எப்படி இருந்தது? படம் இரவு பறவை மிக அருமையாக இருக்கிறது. ஆரம்பம் முதலே கடைசி வரை உண்மையிலேயே என்ன அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கதை வந்து மிக அருமையாக இருக்கிறது. திரைக்கதை நன்றாக இருக்குது. இயக்குனர் அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் நடித்த நடிகர்கள் அனைவருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நீண்ட நாள் இந்த படம் ஓடுனா இதில் நடித்த நடிகர்கள் நல்ல பெரிய நடிகர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஆமாம், வாழ்க. பாண்டியன் வெற்றி கொண்டு நாட்டியிருக்கிறார். படம் தமிழர் விடுதலைக்கான இரட்டை குடியுரிமைக்கான மாபெரும் வெற்றி படம். தமிழரின் இந்த கடலூர் மண் தமிழ் விடுதலைக்கான மண். பெருஞ்சித்தனார் பிறந்த மண். இரட்டை குடியுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற தமிழீழ மக்களுக்கான விடுதலை குரலை கடலூரில் எதிரொலித்திருக்கிறது. பாண்டியன் உள்ளிட்ட இங்கிருக்கிற கடலூர் நடிகர் சங்கம், இருக்கிற தமிழ் இலக்கிய மன்றங்கள், பாவலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து 25வது நாள் வெற்றி விழா கொண்டாடி இருக்கிறார்கள். மீண்டும் 100வது நாளும் கொண்டாடும் உலகம் முழுவதும் இருக்க அனைத்து திரையரங்குகளிலும் திரையிடப்பட வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு சிறப்பு வரிவிலக்கு அளித்து இந்த படத்தை உலகம் முழுவதும் திரையிட தமிழக முதல்வர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் நடிகர் சங்கத்தின் சார்பாக நடிகர் சங்கத்தின் தலைவர் என்கிற முறையில் இந்த கோரிக்கை படம் நல்லா இருக்கு. கடலூர் படம் ரொம்ப வெற்றியாக இருக்குது. நான் 30 வருஷம் ஆகுது படம் பார்த்து. நான் இதுதான் முதல் படம் பார்க்குறேன். இந்த
எந்த படத்துக்கும் நான் பார்க்க அழுதுல. இந்த படத்துக்காக தான் நான் அழுது இருக்கிறேன். நல்லா இருக்குது, வெற்றி அடையணும் எல்லாம். சிறப்பான படம். கடலூர் மண்ணினுடைய பெருமையை சொல்லக்கூடிய படம். இயற்கையாக இருக்குது, அற்புதமான இருக்குது. உழைத்த அத்தனை அந்த கலைஞர்களுக்கும் கடலூர் மக்கள் சார்பாக நன்றி. கடலூர் சிப்காட் சோலாரா தொழிற்சாலைகளில் பாண்டியன் சார் தம்பி பன்னீர்செல்வம் அவர் எங்களுடைய எம்ப்ளாயாக மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். நாங்கள் ஒரு 50 பேர் எம்ப்ளாயி வந்து பார்த்தோம்னா படம் கடலூரை பற்றி எடுத்து சூப்பராக இருக்குது. இது இரட்டை குடியுரிமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நல்லா அந்த படத்தை எடுத்த பாண்டியன் சார் தயாரிப்பு சூப்பராக இருக்குது. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். 25 நாள் பயங்கரமாக ஓடி இருக்கு இப்போ கடலூரில். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அதை விட சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். இன்னும் 100 நாள் ஓடும். கடலூரினுடைய உண்மை நிலையம் படம் ரொம்ப வெளிப்படையாக எல்லாரும் படம் 100 நாளைக்கு மேலே போடணுன்னா நல்லது. இந்த மாதிரி நல்லா இருக்கலாம். படம் நல்லா படம் சூப்பர், நல்லா இருக்கு. படம் சூப்பர். இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் லேடிஸ் பிடிச்ச ஒரு சீன் ஒன்று இதில் இருக்குது. ஒரு பெண்ணு தனியாக போனால் தைரியமாக இருக்கிறதுக்கு அதில் ஒரு துணிச்சலை கொடுத்துருக்காங்க அவங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் தைரியமாக நடக்கிறதுக்கு இது ஒரு இதாக இருக்கும். படம் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பருங்க படம். நல்லா இருக்கு படம். படம் ரொம்ப இதுமாரி இன்னும் நிறைய திரைப்படம் எடுத்து எங்களை மாரி மக்கள் வந்து வெற்றி பெறணும். எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னும் மேலே சிறப்பாக இந்த மாதிரி வெற்றிகரமான படத்தை கொண்டு வரணும். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு பாருங்கள். படம் எப்படி இருந்துச்சு? எங்கள் மியூசிக் டைரக்டர் கலை வாழ்க, தயாரிப்பாளர் பாண்டியன் வாழ்க. செம்மையா இருந்துச்சு. படம் வராது பாருங்க சார். அப்படியா? ஜி படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு படம். பாட்டுலாம் ஒரு டைரக்டராக இந்த படத்தை நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இரவு பறவை நம்ம கடலூரில் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ராதாப்பா முதற்கொண்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள். சார் டைரக்டர் அவங்களுக்கு சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடலூர் மையப்படுத்தி ஒரு பெரிய படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது 25வது நாள் இந்த நியூஸ் தேட்டரில் ஓடுதுன்னா பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள். ஈழத்தமிழர்களுடைய வாழ்வுரை பேசுகிற படம். இந்த படம் எல்லாரும் பார்க்கணும். நம்ம தொப்புள்குடி உறவுகளுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு முடிவை எட்டு தரும். இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கலாம். படம் அருமையாக இருக்குது. இந்த படம் வந்து மிக அருமையான படம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் எப்படி நல்லா அருமையாக இருந்துச்சு. அது இந்த படத்தை பார்த்து எல்லாருக்கும் தைரியம் வந்த மாதிரி இருக்கு. அதேமாரி சொன்ன மாதிரி உண்மையிலே ரெட்ட குடிமை கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த முகாமில் எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வெளியெடுத்து அவங்க சுதந்திரமாக இங்கே அந்த மாதிரி ரெட்ட குடிமை கொடுத்து சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ அதே மாதிரி தான் போட்டில் தான் வந்து 90ல் வந்து. ஆமாம் 90ல் வந்து இங்கே மிலிட்ரிக்காரங்க இங்கே இருக்காங்க. அவங்க இந்தியன் ஆகுது.
மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷமா. நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடலூர் புகழ் எங்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடிய கடலூர் நாடக தந்தை மதிப்புமிகு செல்வா அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை ஒளி காட்சியின் மூலமாக வெளியுலகு கொண்டு சென்றவர் என்றதை இந்த நேரத்தை பெருமையோடு சொல்லுகிறார். ஐயா அவர்களை இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு கடலூர் நடிகர் சங்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகின்றது. ஐயா
என்னுடைய கலையறிவு நாடக மன்ற சார்பாக என்னுடைய அன்புக்கு பாசத்தினுடைய நடிகர் மேலும் மேலும் அவங்க புகழ் பெறணும். எல்லா திரைப்படங்களும் கதாநாயகனா வரணும். கடலூர் மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை கொடுக்கணும். மிகுந்த மகிழ்ச்சியா கை தட்டுறியா நல்லா உங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை சொல்லி வழங்கிய என்னுடைய அன்பு தம்பி மக்கள் சேவகர் நண்பர் அறிவழகன் நண்பர் தலைவர் பாருங்கம்மா கீழே வாங்க வாங்க 40 ஆண்டுகால நண்பர் கலைத்துறையில் எல்லாம் கலக்கிட்டு இருந்தோம். இப்போதான் சினிமா துறையில் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய படங்கள்லாம் வரும். இந்த இரவு பறவை திரைப்படத்திற்கு தன்னுடைய அனைத்து நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திருவாளர் மனோகர் ஐயா அவர்களே இந்த நேரத்தில் மரியாதை செய்கிறோம். ஒரே நிமிஷம். நான் இந்த 25 வருஷம் சினிமா பயணத்தில் என்னுடைய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே முதல் காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா சாதாரண காய்கறி கடை வச்சு என்னை வளர்த்தாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை தான்றோன் என கேட்ட தாய். வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள். உங்களுடைய மகன் இன்னும் மேலும் மேலும் புகழ் பெறுவாரு. எல்லா நிலைகளும் வாழ்த்து உண்டு. என்னுடைய பெருமை சேர்க்கறதும் இந்த எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க வச்சதுக்கும் எங்கள் அம்மா என்ன நல்ல முறையில் வழிநடத்தி 4 பேர் நல்லது செய்யணும்னு சொல்லி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு கடலூர் மக்களை இந்த இரவு பருவம் மூலியமா எல்லாரும் வெளில கொண்டு வந்து இது வெற்றி விழாவாக நான் கொண்டுட்டு வரேன். வெற்றி விழா கொண்டு வந்து நீ நிறுத்தியிருக்கேன் நான். புரியுதா? தம்பிக்கு ஒரு சாலும் இந்த திரைப்படத்தை அருமையான சண்டை காட்சிகளோடு தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கக்கூடிய திருவாளர் ஸ்டண்ட் மாஸ்டர் திருவாளர் தமிழ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு ஒரு சால் ஒன்று எடுங்க. நட்பின் இலக்கணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெயபிரகாஷ் ஜி அவர்களுக்கு நம்மளுடைய இரவு பறவை திரைப்படத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் செய்யப்படுகின்றது. நன்றி நன்றி சார். வாங்க. இத்திரைப்படத்தில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயலாக இந்த திரைப்படத்தில் நான் தாங்க மருந்து கொடுத்தேன் என்று வெளிப்படையா தன்னுடைய ரஜினி மனோகர் அவர்களுக்கு சார்பாகவும் எங்களுடைய கடலூர் நடிகர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை என்னுடைய டாக்டர் படம் போடுவதற்கு வரணும். என்னுடைய இனிய ஆயிட்டாரு. அவருக்கு குடும்பத்தை சார்பாகவும் எங்களுடைய டாக்டர் பாண்டியன் சாருடைய அன்பு சகோதரர்கள் எல்லா நிலைகளிலும் இந்த படம் முன்னேற்ற பாடல்களோடு செல்ல நடந்த ஒரு வழித்துணையா இருந்தவங்க. அவங்களுக்கு இந்த வழியில நன்றி செலுத்தப்படுகின்றது. இந்த திரைப்படத்தில் நடிகாட்டினாலும் 25 நாட்கள்ல சாரோட சால் தோல் கொடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டையை கிளப்பினவங்க நம்மளுடைய மதிப்பிற்குரிய கோஸ்டல் திருவாளர் மனோகர் சார் அவர்கள். முக்கியமான ஒரு விஷயம் வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உயர்ந்த எண்ணம் வரணும். ஒரு டீச்சர்ன்றதுனால எல்லாரையுமே வர வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கவே இல்லை. ஏன்னாக்கா நடிக்காம இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் திரையில நடிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே இந்த படத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் மனிதர் அண்ணனும் அந்த மனோகர் அண்ணனும் இவங்களும்
இந்த படத்தை நடிக்காம இருந்தாலும் இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஒரு உள்ள வேணும், பெரிய மனசு வேணும். நம்ம இல்லாட்டாலும் நம்ம ஊர் மக்கள் வாழணும். நம்ம அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம புள்ளிய கூறாம்புள்ளி புள்ளி வளர்த்த தாம்பூல தானா வளரும் சொல்லுவாங்க. அந்த மாரி நடிக்காம இருந்தாலும் குடும்பத்தை கட்டி பண்ணுறீங்க. இதுக்கு முக்கிய காரணம், இந்த வெற்றி விழா வரதுக்கு முக்கிய காரணம் 25 நாளா எங்க சார் வடிச்சிருக்காங்க 2 பேரும். ஒரு நிமிஷம் எங்களுடைய மதிப்பிற்குரிய இரவு பறவை திரைப்படத்தினுடைய எங்களுடைய டாக்டர் இயக்குனர் அவர்களுடைய சகோதரியினுடைய கணவர் அவர்களுக்கு, மைத்துனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. வாங்க சார், வாங்க ஆல்வின் சார் வாங்க, ப்ளீஸ் கம். நீங்க நில்லுங்க. வாங்க சிவா, வாங்க. அப்படியே கடலூருக்கு நிறைய எங்க போயிட்டீங்க? சார் எங்க போனீங்க? அனைத்து நிலைகளிலும் எங்களுடைய இரவு பறவை திரைப்படம் பெரும் காவியமாக மாறுவதற்கு அல்லு பகல உழைத்தவர் எங்களுடைய ரயில் ராதா அலைஸ் ராதா சார் அவர்களுக்கு இந்த வேளையில மரியாதை செய்யப்படுகின்றது. எங்களுடைய கலை குடும்பத்தார் சார்பாக படத்துக்கு நான் வரதுக்கு காரணமே சார் 2 பேர் தான். சார் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிற மாதிரியே என்ன மாதிரி அவங்க நீங்க போடுங்க சார். சூப்பர் மனோகர் சார். பேசலாம். பறவை 25ஆம் நாள் உலக பறவையாக வெற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்போது இரவு பறவை ஹீரோ ஒரு 2 வார்த்தைகள் பேசுவார். இந்த இரவு பறவை வந்து வெற்றி பெற்றது காரணம் நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எங்களுடைய கடலூர் நடிகர்களும் நடிகர் சேர்ந்தவங்களும் இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம். ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தேட்டரில் வந்து ஒரு வீட்டில் எப்படி காக்கணுமோ அதே மாதிரி இது ஒரு கோயிலாக இந்த படம் இந்த டிசிமா தேட்டரில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஒரு கோயில் மாதிரி டெய்லி வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வர வச்சு இவங்களும் உழைப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்ததுக்கு முழு வெற்றியும் இந்த கடலூரில் இருக்கிற மக்களும் கடலூரில் இருக்கிற நடிகர் சங்கத்தில் முழு வெற்றி போய் சேரும். இவ்வளோ பேர் எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் இது பேர் மேலும் மேலும் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து படம் வந்தாலும் ஒற்றுமையோட ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஹீரோ நடித்த சீரில் வந்து இந்த நயனா நடிக்கிறவர் சிறப்பாக டைரக்டர்லாம் நிறைய டைரக்டர்லாம் காரணம். அதுதான் நடிப்புடைய கலையில் ஒரு 100% நினைக்கிறாங்க. மயிலுக்கெல்லாம் நினைக்கிறாங்க. ரொம்ப நடிப்பு வந்து நல்லா தத்ரூபமாக இருக்குது, பெரிய ஹீரோ அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு இருந்ததுக்கு பாராட்டியிருக்காங்க. இரவு பறவையின் வெற்றி காவியம் இன்றைய நாள் 25ஆம் நாள் வெற்றிகரமாக நம்ம முன்னோக்கி போய் கொண்டிருக்கோம். இந்த வேளையில் நம்மளுடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் டாக்டர் திரு வேதாஜி பாண்டியன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வேளாண் விஞ்ஞானி மதிப்பிற்குரிய டாக்டர் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் மிக அருமையான பாடல் வரிகளை கொடுத்த ஆல்வின் கலைபாரதி அவர்களுக்கும்
இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக தனக்கே உரித்தான சிறப்பான பாணியில் நடித்து அனைவரது மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய எங்களுடைய கடலூர் மண்ணின் பெருமை திருவாளர் கோகுல் சத்யா அவர்களுக்கும் கதாநாயகி மதிப்பிற்குரிய நந்தினி உதயகுமார் அவர்களுக்கும் இந்த வெற்றி காவியம் படைப்பதற்கு மிகவும் பின்புலமாக இருந்து அனைவராலும் வழிநடத்துதல் சென்று கொண்டிருக்கக்கூடிய கடலூர் நடிகர் சங்கத்தை சார்ந்த எங்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஏறெடுக்கின்றோம். கடலூர் மண்ணினுடைய பெருமையையும் அப்பாவினுடைய தாரக மந்திரத்தையும் எடுத்துரைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான காவியம். இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் என்ற ஒரு உயர்ந்த தொலைநோக்கு பார்வையை முன்வைத்திருக்காங்க. இத்திரைக்காவியம் உலகளால் அனைத்து மக்களும் அனைத்து குடும்பங்களும் கொண்டாடக்கூடிய இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையை படைத்து அனைவருடைய மனங்களிலும் நிறைந்திருக்கும் என்றது இந்த நேரத்தில் மறுக்க முடியாத உண்மை. இந்த வெற்றி காரியம் உலகளாக போய் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தாண்டி இந்த படத்தில் பயணிக்கவே இல்லை. அவங்க ஒத்துழைப்பு பெரிய விஷயம் எங்களுக்கு. அதாவது பிள்ளைங்களுக்கு நாங்கள் வரமோ இல்லையோ அவங்க வந்து முன்ன நின்று வழிநடத்தி இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்யா இது வந்து இந்த படம் வந்து கோபுரத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் இதோட அட்வொகேட் நிறையா உழைச்சிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு போய் நாங்கள் வந்து கேஷ் ஆஃப் பர்மிஷன் வாங்குறதுக்கு, மற்ற ஏரியாவோட பர்மிஷன் வாங்குறதுக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நைட்டும் பகலும் அவர் எப்படி சொல்கிறது, அவர் கோர்ட்டு பண்ணி விட்டுட்டு அவருக்கு 45 நாள் வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உழைச்சிருக்கிறாரு. நன்றி சார் வந்திருக்காங்க. சார் வாங்க. உலகளாவி போகுது இது. அதுக்கு தான் அவங்க உள்ள போறாங்களா? உள்ள அடிச்சலாம் வாங்க. மேடம் உள்ள படம் பார்க்குறியா? வாங்க உள்ள நடிச்சிருக்கேன். படம் வந்து கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி இந்த படத்தை எடுக்கணுன்ட்டு அவ்வளோ உறுதுணையாக இருந்த டேரக்டரு, ப்ரொடியூசரு, படக்குழுவில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் வந்து சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துக்கும் வெளில வர முடியாது. அந்த படத்தை வந்து அந்த கொரோனா காலகட்டத்திலே படத்தை துவங்கி இன்னி வரைக்கும் அந்த படத்தை வெற்றி வேகமாக முடிச்சு 25 வெளியூர் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு படம். இந்த படத்தை பார்க்க பாண்டிச்சேரி கலைமாமணி நந்தகோபால் அண்ணன் அவர்கள் வந்திருந்தாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். வார்த்தைகள் பேசுவாங்க. வணக்கம். வணக்கம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கலைமாமணி டி நந்தகோபால். மேடை நாடகங்கள் மற்றும் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கோம். யூடியூப் சேனல், சீரியல்ஸ், வானத்தை போல சீரியல்ஸ் இப்படி பல நடிச்சிருக்கோம். வானத்தை போல சீரியலில் பண்ணும்போது தான் கடலூர் கலைஞர்கள் அத்தனை பேருமே பாண்டி போட்டு நடிக்க வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து இந்த இரவு பகை என்ற திரைப்படத்தை மிக சிறப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு அற்புதமாக எடுத்திருக்காங்க. அந்த இரவு பகை திரைப்படம் நியூ சினிமா தியேட்டரில் 25 நாட்களாக இன்றோட 25ஆவது நாள் மிக சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. படமும் அற்புதமாக வந்திருக்கு. இரட்டை வாழ்வுரிமை, இலங்கை தமிழரான ஒரு பெண் போராடி இரட்டை வாழ்வுரிமை பெற மாதிரி கதை ரொம்ப
ரொம்ப அற்புதமாக இருக்கு கதை. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளர் டாக்டர் பாண்டியன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் கடலூர் நடிகர் நடிகைகள் நடிகை நடித்திருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக வந்திருக்கு படம். இந்த படம் உலகமெங்கும் இன்னும் நிறைய தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணணும். நிறைய இடங்கள்ல இந்த படம் நிறைய நாட்கள் ஓடணும். நடிகர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இது அமையணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரசிகர் அத்தனை பேரும் வந்து நியூ சினிமா தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.